ஆடி 3வது வெள்ளி 3:30க்கெல்லாம் எழுந்திரிச்சதுனால தான் பொறுமையாக எல்லா வேலையும் வந்து பார்க்க முடிஞ்சது. அடிக்கிற காற்றுல கோலமே போட முடியல. ரோடாக இருந்தால் கூட அப்படியே இருக்கும். கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாதி கோலப்பொடி வந்து பறந்து போயிடுச்சு. இந்த வருஷத்தில் ஆடி வெள்ளி பார்த்தீங்கன்னா 5 வெள்ளி வந்து இருக்குது. கண்டிப்பாக லேடிஸ்க்கு ஏதாவது ஒரு வாரம் வந்து தட்டும். அதையும் மீறி 5 வாரமும் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். 3 இல்லைன்னா 5வது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வந்து மாவிளக்கு போட்டு கும்பிட்றதா வந்து வேண்டியிருந்தேன். இன்னைக்கு வந்து 3:30க்கு எழுந்திரிச்சனால கொஞ்சம் டைம் வந்து இருந்தது இல்லையா, அதனால மாவிளக்கு வந்து ரெடி பண்ணேன். ஃபஸ்ட் டைம் வந்து மாவிளக்கு வந்து செய்கிறேன். எனக்கு வந்து மாவிளக்கு வந்து அவ்வளோவா வந்து வராது. எப்படி செஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விரிசல் வந்து வந்துரும். இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா விரிசல் இல்லாமல் சூப்பரா வந்து செஞ்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்து தான் வந்து செஞ்சுருந்தேன். இன்றைக்கி பிரசாதமாக 2 வெத்தலை, பாக்கு, கொய்யாப்பழம் தான் வந்து வச்சு சாமி கும்பிட்டேன். கொய்யாப்பழம் 2 வந்து வச்சுருந்தேன். குட்டி எழுந்திரிச்சதும் கையில் வந்து 1 எடுத்துட்டாரு. சரி அவன் சாப்பிடட்டும்னு 1 மட்டும் வச்சு சாமி வந்து கும்பிட்டாச்சு. தெரிஞ்சவங்க வீட்டில் சப்தகன்னிகளை வச்சு பூஜை பண்ணுறதுனால என்னையும் வந்து வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 9 பேர்த்த கூப்பிட்டுருக்கேன். நீயும் வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டனால நானும் வந்து போயிருந்தேன். சரி சாரி கட்டிட்டு போகலான்னு இன்றைக்கி சாரி தான் வந்து கட்டிட்டு போயிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பூஜை பார்க்குறேன். எங்கள் ஊர் சைடு இதெல்லாம் வழக்கமே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க ஃபேமிலியில் வந்து பார்த்தேன். ரொம்ப நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. மதியானம் அங்கேயே வந்து லஞ்சும் முடிச்சுட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.